முதலா இங்கேருந்து தயாரிக்கப்பட்டு கனடாவுக்கு வந்து போய் சேர போகுது இந்த ஒரு பஸ்ஸு. வேற லெவல். இங்கே பாருங்க லைட்டிங் சிஸ்டம் அப்படி இருக்குது. முன்னுக்கே விஐபி எப்படி ஓடுன்னு வரி. என்னோட வீடியோஸை பார்த்து நிறைய பேர் இன்பாக்ஸில் கேட்டால் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன செஞ்சீங்க, அந்த ஒரு கேள்வி தான். அந்த சைடில் இருக்கிற அந்த கம்பியல் அதெல்லாம் வந்து நான் நம்மளோட சைக்கிள் சன்னத்தில் வர அங்காத பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னாலும் பேர் வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் வேலை செஞ்சிருக்கேன். நோ ஸ்மோக், நோ லீக்கட், நோ லவ், அந்த அதுக்கு நோ ஃபயர் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே உள்ள தத்ரூபமாக இருக்குது. படிக்கட்டுக்கு கூட செதுக்கி அப்படி வந்து லைட்டிங் செட்டப்பை வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தனி ஒருத்தெல்லாம் வந்துட்டு எனக்கு கஷ்டப்பட்டு செய்கிறதுன்றது வந்துட்டு நம்மளோட ஸ்ரீலங்கா பஸ்ஸில் டிக்கியை திறந்து சாமான் வைக்கலாம். நம்மளோட இந்த பஸ்ஸில் டிக்கியை திறந்தா முன்னுக்கு ஒரு ஆள், நமக்கு முக்கியமான ஒரு ஆள் பிள்ளையார் எல்லாம் வச்சு. எத்தனை நாள் உழைப்புது? 25 நாள். 25 நாள். இந்த பஸ் தான் வந்து இப்போ எங்கே போக போகுது அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால் எங்கே போக போகுது? கனடாவுக்கு போக போகுது. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் கழுதாவில், அதாவது நம்ம முன்னாலே சந்தித்த ஒரு விஞ்ஞானி அப்படி சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு பேருந்துகள், அதாவது ரியலாக இருக்கக்கூடிய அந்த பேருந்துகளை வந்துட்டு அப்படியே அச்சசலாக வந்துட்டு சின்னதாக வந்து டம்மியாக வந்து பண்ணி கொடுக்குற ஒருத்தர் வந்து. ஸோ வந்து அவர்கிட்ட வீட்டை தான் வந்து நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். மறுபடியும் எதுக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் அவர் செய்த அந்த பஸ்ஸெல்லாம் வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுத்தவங்களை வந்துட்டு நாட்டுக்குள்ளே வந்து தான் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போது முதலாக வெளிநாடுக்கு இங்கேருந்து நிலத்தலை போகிற பஸ்ஸு பறந்து போக போகுது. ஸோ அப்படி ஒரு பஸ்ஸை வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிஎம் போட்டு வரலப்பா எங்களுக்கு. நாங்கள் இந்த வெடி கொளுத்துனது அப்படியே இங்கே வந்து வர நினைக்க போகிறாங்க. அக்கம் பக்கம் திடீர் 2 வெடி கொளுத்துனா வீட்டு படி வந்து வயசுக்கு வந்தார். நம்ம வயசுக்கு வந்து இப்போ கிளம்ப நான் போயிட்டு இல்லை, திடீர் 2 வெடி கொளுத்தா என்னன்றதாக்குல தெரியாது. அதுதான். ஸோ நிறைய பேர் வந்து ஆவலோடு எதிர்பார்த்திருந்த விஷயத்தை வந்து காண்பிக்க போகிறோம். ஆனால் இப்போ கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான். ரைட். அண்ட் வந்து போன வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், பிரதர் வந்து தனக்கான அங்கீகாரம் சரியாக வந்து கிடைக்காதனால இங்கேருந்து தன்னால் சரியாக வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியாத காரணத்தினால வந்து வெளிநாடு போக போகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸோ அந்த வேலையெல்லாம் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு? அந்த வேலை போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வழியிலையும் போயிடுவேன். அண்ட் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கேருந்து செய்யுங்கன்னு தான் நிறைய பேர் சொன்னேன். இங்கேருந்து செய்யுங்க, வெளிநாடு போகிறத விட இங்கேருந்து செய்கிறது லாபம். இதில் லாபம் வருது. ஆனால் என்னென்னு சொன்னால், இப்போ ஃபேமிலி ரன் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சரை பில்ட் பண்ணிக்கலாது. அதுவும் ஒரு காரணம். ஃப்யூச்சரில் பார்ப்போம், வெளியில் போயிட்டு வந்து நமக்குரிய செட்டில்மெண்ட்டை பண்ணிவிட்டு திரும்பி இதை நான் தொடங்குவேன். கைவிட மாட்டேன், திரும்பியும் இதை ஆரம்பிப்பேன். இது வந்து உங்களுக்கு செஞ்ச பஸ் ஒன்று தான். இதான் நான் செஞ்சது. இப்போ இதை காமிக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்குறது என்ன சொன்னால், ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிட்டார். அதை பார்த்தோன்னே சரி நம்ம இதை போய் நேர்லேயே பார்க்கணும் அப்படி சொல்லி என்ன சொன்னால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து பண்ணியிருந்தார். அது உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக வந்து நம்ம பெட்டிக்குள்ள ஒரு பஸ்ஸை வந்து எடுத்திருந்தோம். அதாவது பிகேஎஸ் அப்படிங்கிற ட்ராவல்ஸ் அவங்களோட பஸ்ஸை வந்து எடுத்திருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்து அவ்வளோக்கு மின்னக்கட்டு வந்து பண்ணியிருந்தார். நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், ஸோ இவ்வளோக்கு ரிஸ்க் எடுத்து இப்போ டம்மியாக பண்ணக்கூடிய நீங்கள் உண்மையிலே ஒரு பஸ்ஸுக்கு வந்து மாடிஃபைட் வந்து பண்ணுவீங்களா? அதாவது ரியலாக வந்து நீங்கள் லைட்டிங் செட்டப் அப்படி மாடிஃபைட் அது அதாவது அந்த வேலை எனக்கு வந்து நான் எப்படின்னா அந்த வேலையை பார்த்து ஒரு கிழமை பார்த்து பழகிட்டேன்டா நான் அதை செஞ்சிருவேன். இதில் செய்கிறதுக்கும் அதில் செய்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம். அதுக்குரிய மிஷின், அது மிஷினரி சாமான், அதுக்குரிய ஆள் வேணும். தனியே செய்ய அது ஒரு டீம் ஒன்று க்ரோ பண்ணி அதுக்குரியதே செய்கிறது பெரிய விஷயம். நிறைய பேர் எனக்கு இப்போ நான் இந்த செஞ்ச பஸ்ஸுக்கு அது தந்த ஓர்டர் அந்த அண்ணா வந்து எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னு சொன்னால், தம்பியா நீ போயிட்டு இந்த பஸ்ஸுக்குரிய வேலையை பழகு, பெயிண்டிங் வேலையை பழகு, பஸ் செய்கிற வேலையை பழகு, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவரே ஒரு கடையொண்டு போட்டு தரேன்னு சொன்னார். அப்படி அவர் சொன்ன இந்த பஸ் செஞ்சதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன வார்த்தைகளும் அவர் தான் மோட்டிவேட்டாக இருந்தார் இந்த பஸ் செஞ்சதுக்கு. இது வந்து நீங்களே திறந்து பாருங்க, நான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். ஓகே, இப்போது அவளோட எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு பேருந்தை திறந்து வைக்க போகிறேன். டண்டாடாய் அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு அது
இப்படி ஒரு சர்ப்ரைஸை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி. நான் பார்த்தோன்னே ஷாக்கிங் ஆகிட்டு எனக்கு. அவர் அனுப்பியிருந்த பஸ் வேறு, நம்ம நேராக பார்க்குற இந்த பஸ் வேறுன்றது போது வந்து ஃபுல் ஷாக்கிங். இந்த பஸ்ஸை ஒத்த கையால் தூக்கியலும் பார்த்து கொள்ளுங்க. இப்போ நான் உருவாக்கி வச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இதில் இருக்க ஷீட்டில் பாருங்கள் எப்படி ஷீட்டு இல்லைன்னு சொல்லி சும்மா இப்போ இதுக்கெல்லாம் வந்து அச்சு இருக்கும், ஒரே இதுக்குள்ள பார்த்துட்டு அப்படி கண்ணாடி இல்லை அதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். நம்ம அதுக்கு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் கொண்டு போட்டிருக்கோம். இந்த பஸ்ஸுக்கும் நம்மளோட பஸ்ஸுக்கும் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். இப்போ என்ன சொன்னாங்களா, இந்த ஒரு பஸ் வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 பஸ் வந்து அடிச்சுட்டு வந்து அதை பிட் பண்ணி செய்வாங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாம் தனித்தனி ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மினக்கெடுகள் வந்து இருக்குது. ஒரு அதில் நிறைய ஃபெயிலியர், நிறைய சொல்லப்போனால் 25 நாள் ஹார்ட் ஒர்க் அதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை பண்ணியிருக்கிறார். அண்ட் நானும் நேரில் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குன்னு. பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஓகே. இப்போ வந்து பார்ப்பீங்க நம்ம பார்த்த பஸ் இது. ஸோ உண்மையில் ரியல் பஸ் இது. ஸோ அந்த ஒரு ரியல் பஸ்ஸுக்குள்ளே இதே மாதிரி எத்தனை பஸ் வைக்கலான்ட்டு பாருங்க. எனக்கு எத்தனை 1 2 4 பஸ் வந்து வைக்கலாம். அப்பயும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எஞ்சி இருக்கும். இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம் வந்து பாருங்கள். இது இப்படி தூக்கி 5 கிலோ ஆடலான்ட்டு. இதோட வெயிட்டு வந்து 5 கிலோ அதுக்கு மேலே இருக்கு. ஏன்னா வெயிட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பஸ் தான் வந்து இப்போ எங்கே போக போகுது அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால் எங்கே போக போகுது? கனடாவுக்கு போக போகுது. முதலாக வந்துட்டு இங்கேருந்து அங்கே போக போகுது. ஸோ இதில் நம்ம முன்னாடி பார்த்த சிடிவி பஸ்ஸை விட ஏராளமான அட்வான்டேஜ்கள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் எந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சொல்லப்போனால் நீங்கள் போன வீடியோ ஒன்றில் போட்டிருந்தீங்க ஒரு பஸ் ஒன்று வாங்கியிருந்தீங்களே. ஆமாம், விவிஐபி பஸ். விவிஐபி அதோட இது வந்து சின்ன வேர்ஷன், அது ப்ரோ வேர்ஷன், இது ஸ்மால் வேர்ஷன். அதில் என்ன இருக்குதோ அதை இதில் நான் அப்படியே படைச்சிருக்கேன். கண்டிப்பாக சொல்லி சொன்னோம்னா சொல்லணும். உண்மையில் வீடியோ அறகுறையாக பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தான் வாழ்த்துக்கள் தான். எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். ஆனாலும் அப்படியே ஒரு தம்ப்நெயில் டைட்டிலோட போட்டால் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இனி என்ன செய்கிறது, அப்படி தான் போட்டான்னு போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு விளக்கம் கொடுத்துருந்தது நிறைய வீடியோக்களில். அண்ட் அந்த ஒரு பிவிஐபி பஸ்ஸு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இவர் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸோட பேரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இதோட உரிமையாளரோட பேர் வந்துட்டு ஜிஎஸ்எஸ் ட்ராவல்ஸ். அதாவது இவங்கள் சொந்தக்காரங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணம். அவர் வந்து முன்னாடி அந்த நேரம் இலங்கையில் பிரச்சனைகள் நடந்த நேரத்திலே அவர் இந்த ட்ராவல்ஸ் நடத்தினார். அவர் அப்போ வச்சிருந்த ட்ராவல்ஸை அவர் வந்து இப்போ அவருக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இந்த பஸ் வந்து வேணுமென்ற காரணத்தால் அவர் என்ன ஆசைப்பட்டாரோ நான் இதில் செதுக்கியிருக்கேன். அப்படி செதுக்கியிருக்கேன். அவர்கிட்ட எனக்கு கேட்ட ரிக்வெஸ்ட் நீட்டாக செய்யணும், ரியல் பஸ் ஒன்று வேணுமெண்டு அப்படியே கேட்டார். அப்போ நான் இவ்வளோ போட்ட எஃபெக்ட் என்னென்னு சொன்னால், இதில் ரியல் பஸ்ஸுக்கு என்னென்ன வரணுமோ அந்த எஃபெக்ட் எல்லாம் இதில் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு பழைய மாடல் பஸ் அதுக்கே செய்வோம், புதுசாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரிக்கு விவிஐபி மாடல்லே அடிச்சிருக்கேன். உள்ள ஃபுல்லாக சீலிங் குஷன் செட் மாதிரிக்கு அந்த முயலில் இருக்கிற சீலிங் எல்லாம் போட்டு எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை நாள் உழைப்பு இது? 25 நாள். 25 நாள் இரவு பால் பராமரிப்பு செய்தது. 25 நாள் உழைப்பு. ஃபெயிலியராகவும் பிறகு திரும்பி செய்வேன். ஏன்டா இதில் நான் போட்டிருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் தான். ஆனால் நார்மல் பிளாஸ்டிக்கில் கிளாஸ் மாதிரிக்கு வந்த நம்ம
சூஸ் பண்ணுற டபுள் சைட் ஸ்டிக்கர் வர அந்த சன்ரூஃபுக்கெல்லாம் போடுவோம்னா அது வாங்கி தான் இதுக்கு போட்டிருக்கேன். அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கீறு போட்டால் திரும்பி கட் பண்ணி வீசிட்டு திரும்பி கட் பண்ணுவேன். ஒரு கீறு இருக்காது கண்ணாடியில். அந்த அளவுக்கு ஃபுல் நீட்டாக எல்லாமே செஞ்சுருக்கேன். முன்னுக்கு ஒரு ஆள் நமக்கு முக்கியமான ஒரு ஆள் பிள்ளையார் எல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சு அதுக்குரிய டிரைவிங் கியர் எல்லாமே உள்ளுக்குள்ளே வச்சு எல்லாம் செட் பண்ணி அதுக்கு ஸ்டேரிங் மீட்டர் ஃபுல் வியூ அந்த ரியலிஸ்டிக் இருக்கிற மாதிரிக்கு எல்லாம் உள்ள வச்சுருக்கேன். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். நோ ட்ரக்ஸ், நோ ட்ரிங்கிங் அண்ட் நோ லவ். அப்போ என்ன ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்கீங்கடா அதுக்குள்ளே? அது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது. லைட்டிங்கை வந்துட்டு ஓன் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து தெரியும். ஸோ நார்மலாக பார்க்க உங்களுக்கு இது இப்படி இருக்குது. அண்ட் முதலாக இந்த பஸ்ஸை இப்படி பண்ணுறீங்களா, இல்லை இதுக்கு முன்னால் பண்ண பஸ்ஸில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண பஸ் இதுதானா? அப்படி ரிஸ்க்கை விட இது என்னென்னு சொன்னால் என்னோட ட்ரீம். இப்போ நான் இதை செஞ்சு வைக்க முடியாது, ஏன்னா நான் இங்கே இருக்க போகிறது இல்லை தானே, நான் நம்ம ஃப்யூச்சருக்காக போகணும். என்னோட ட்ரீமும் இதில் இருக்குது. அடுத்தது அந்த அண்ணாவுக்காக நான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸே இந்த பஸ்ஸில் தான் இருந்தது. சின்ன டேமேஜ் கூட வந்தால் அதை தூக்கி வீசிட்டு புதுசு பண்ணுவேன். அப்படி ஃபுல் எஃபர்ட் போட்டு இதில் செஞ்சுருக்கேன். என்னோடய ட்ரீமும் அதில் இருக்குது. அதோட அவரோட ஆசை. இப்போ அவர் சொன்னது, தம்பியா பஸ்ஸை சுற்றிக்கிட்டு பேக் பண்ணி அனுப்பு, பஸ்ஸை பார்க்கணும் போல இருக்குன்ட்டு அப்படி ஆர்வத்தோடு இருக்குது. இதை இனி இதுக்குரிய லைட்ஸை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ற பாருங்க நீங்கள். ஓகே, அதாவது இதுக்கு உயிர் கொடுத்து இதை செய்தவர் இப்போ இதுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்க போகிறாப்புல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு பின்னாடி தான் அதுக்குரிய செட்டப் இருக்குது. நம்மட ஸ்ரீலங்கா பஸ்ஸில் டிக்கியை திறந்து சாமான் வைக்கலாம், நம்மட இந்த பஸ்ஸில் டிக்கியை திறந்தா அதுக்குள்ளே சூழ்ச்சி இருக்கு. அதுக்குரிய வேலைப்பாடு இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதுக்குள்ள ஓப்பன் பண்ணாலே சிஸ்டம் என்னண்டா, இப்போ மெயினாக பவர் இருந்தால் அதுக்கு ப்ளூ கலர் லைட் பத்துற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்டா பவர் வருதா இல்லையான்ட்டு பார்க்குறதுக்கு இப்போ ஒவ்வொரு லைட்டாக போட்டால் அதுக்கு உரிய சூச்சி வச்சிருக்கேன். லைட்ஸை போட்டால் மேலே ஃபஸ்ட்டுக்கு பிபிஏபி லைட்ஸ் மேலே இது வேலை செய்யும். உள்ளுக்குள்ளே இன்டீரியருக்குரிய லைட்ஸ், அப்புறம் இனி அவுட்டோருக்கு இனி அண்டர் கிரவுண்ட் லைட்ஸ் எல்லாம் போட்டு முன்னுக்கு ஸ்பெஷலாக வந்து நைட் ரைடருக்குரிய செட்டப் தான் செஞ்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும். இது வந்து ஒரு நைட் ரைடர் காருக்கு வர லைட்ஸ் மாடல். அதை நான் சேக்கிட்ட வாங்கி அது சேக்கிட்ட ஃபுல்லாக படைச்சி அதுக்கு ஒரு ஃபுல் ஹார்ட்வேர் கொண்டு போட்டு தான் அந்த அடியில் இருக்கிற லைட்ஸ் ஃபுல் உழைப்பு இதில் தான் இருக்குது. பார்த்தாலே விளங்கும். அதாவது இந்த பிகேஸை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சோ அப்படி அந்த மாதிரி. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் சீட் அந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அப்படி ஒரு லைட். அதே மாதிரி இங்கே படிக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கட்டுக்கு கூட செதுக்கி அப்படி வந்து லைட்டிங் செட்டப்பை வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தனி ஒருத்தெல்லாம் வந்துட்டு மினக்கிட்டு கஷ்டப்பட்டு செய்கிறதுன்ற வந்துட்டு ரொம்ப கஷ்டம். வந்து சொன்னால் ஒரு ஆள் அந்த ஒரு துறையில் ரொம்ப ஊறி போய் உயிரே வச்சு செய்தால் மட்டும்தான் வந்து எல்லாம் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன் தானே, அந்த நோ கன் யூஸ் பண்ணுறது, அந்த ட்ரக்ஸு, அந்த லிக்விட் யூஸ் பண்ணக்கூடாது, நோ ஃபயர் நோ லவ் அப்படிங்கிற ஸ்டிக்கர்லாம் வந்து இந்த சைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்னு சொன்னால் இப்போ லைட்டிங் வந்து கொடுத்துருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது நோ கன், நோ ஸ்மோக், நோ லிக்கட், நோ லவ் அண்ட் அதுக்கு கீழே நோ ஃபயர் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே உள்ள தத்ரூபமாக இருக்குது. நல்லா உள்ளேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த பஸ் வந்து எங்கெங்கேருந்து ட்ராவல் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க? கொழும்பு, அங்கால வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம். ஸோ அந்த ரூட்டோட பஸ் தான் அவரோட பஸ். அவர் ரிக்வெஸ்ட் வந்து இந்த பேர் போட்டு தாங்கன்னு கேட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவர் கொழும்பு ட்ராவல்ஸ் தான் வச்சுருந்துருக்கார். அவர் இப்போ வேன் ட்ராவல்ஸ், கம்யூனிகேஷன் சகலதும் வச்சுருந்து அவர் நடத்தியிருக்கார் முன்னாடி. இப்போ கனடாலேயும் ஒரு ட்ராவல்ஸ் வந்து எல்லாம் பெரிய லெவலில் தான் செஞ்சிட்ருக்கார். அவருக்கு ஏற்ற ஆசைக்கு என்ன செய்ய முடியுமோ என்னால் செஞ்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு கேட்டுன்னு மாதிரிக்கு கேட்டுன்னெல்லாம் பின் சீட்டுக்கு கீழே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓண்டாப்பா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு வந்து கேட்டின் கொடுத்துருக்குறாப்புல. அது மேலே பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த இப்போ பாருங்க தெரியும் ஃபுல்லாக கேட்டுனெல்லாம் ரைட்டாக ஃபுல்லாக ரெண்டு டபுள் சைட்டும் ஜிஎஸ்எஸ் ரெண்டு ஃபுல்லாக அடிச்சிங்க. ஷீட்டில் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னாலும் ஷீட்டில் பேர் விளங்கும். ஆமாம், அங்கால பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னாலும் பேர் விளங்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இதுலேயே இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜிஎஸ்எஸ் ட்ராவல்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு இது செய்திருக்கணும் பாருங்க. அதாவது நுணுக்கமாக செய்ய வேண்டிய வேலைகள் இதெல்லாம் வந்து பார்த்து மெயின் வந்து நிறைய பேர் சொன்ன காரணம் வந்து டயர்ஸ் தான்.
சிடி பஸ்ஸுக்கு ஒரு ரியல் டயர் வைக்கல ப்ரோன்னு சொன்னாங்க. இதுக்கு இப்போ இதுக்கு நான் செதுக்கியிருக்கேன் என்னென்னு சொன்னால் டபுள் டயர் போட்டு ரியலாக பஸ்ஸுக்கு என்ன டயர் வரணுமோ அந்த டயர் தான் போட்டிருக்கேன் நான். இதுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும், முன்னாடி டயரை பார்த்தாலும் விளங்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ இதில் இப்போ செய்யும்போது என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்கு மிஸ்டேக் ஆச்சு நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி செய்வீங்க? இதுக்கு மெயினாக வந்து எனக்கு பெரிய மிஸ்டேக் நடந்து ஸ்டிக்கர் என்ன செஞ்சேன்ட்டு சொன்னால் எனக்கு குவாலிட்டியாக வந்து சேரலை. அப்போ அதில் எனக்கு ஒரு பெரிய லொஸ்ட் ஆகிட்டு. ஏன்னா நம்மகிட்ட தந்த ஓர்டருக்கு அவர் எதிர்பார்த்தது வந்து நல்ல க்ளீன் வேலையாக நீட்டாக செய்யணும்ண்டு. அப்போ எனக்கு இந்த ஸ்டிக்கர் வேலை செய்ய போகக்குள்ள இந்த குவாலிட்டியாக கிடைக்கல. பொருள் அது திரும்பி ஸ்டிக்கர் அடித்து திரும்பி டிசைன் பண்ணி, ஏன்னா அந்த அவருக்கு புளி பாயிற மாதிரி அழகாக டிசைன் போட்டு செஞ்சு கேட்டார். அப்போ டயர்லேருந்து கட் பண்ண படக்குள்ள எனக்கு ஒரு கவலை, ஐயோ பாதி கட்டாது என்று. பிறகு அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கு செஞ்சு எடுத்தேன். பிறகு அடுத்த மிஸ்டேக் என்ன நடந்தது, அந்த கிளாஸுகளில் தான் மிஸ்டேக் வந்தது. அப்புறம் சில நேரம் லைட்ஸ் வேலை செய்யாமல் போயிடும். பிறகு என்ன மிஸ்டேக்குன்ட்டு அதை பார்க்குற நேரம் அதை கலட்டி அதை செஞ்சுட்டு இருக்கணும். அதில் ஒரு மிஸ்டேக் நடந்தது. மற்றபடி பெரிய மிஸ்டேக் ஒன்று நடக்கல. ஃபுல்லாக ஃபோக்கஸ் இதில் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு எஃபெக்டாக போட்டு செஞ்சுருக்கிறீங்க. வேறு லெவலில் இங்கே பாருங்கள், லைட்டிங் சிஸ்டம்லாம் அப்படி இருக்குது சொல்லி முன்னுக்கு விஐபி எப்படி ஓடுதுட்டு வரு அது அண்ட் மேலே எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற ஒரு விஐபி உள்ள எல்லாமே பார்த்து செதுக்கி லைட்டிங் வேலைக்கே வந்துட்டு எத்தனை நாள் எடுத்தது லைட்டிங்கு உங்களுக்கு? லைட்டிங் வேலை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்ஸோட வரும். ஃபஸ்ட்டுக்கு நான் இப்போ பொடியை வேறையாக செஞ்சு வைப்பேன். அப்புறம் இந்த மேலே வர செட்டெல்லாம் வேறையாக செஞ்சு வச்சுட்டு ஒரு இதை வந்து பொறுத்துற மாதிரி தான் இது. இப்போ நம்ம ஒரு உருவத்துக்கு இப்போ எப்படி சொல்கிறேன், அந்த சர்க்கிள் பண்ணி வச்சு விளையாடுவோமே நம்ம சின்ன வயசில், அந்த ஜாயின் பண்ணி போட்டு ஒரு உருவத்தை கொண்டு வர மாதிரி தான் எல்லாம் செப்பரேட்டாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கோனுகள் சரி, மேலே இருக்கிற லைட்ஸுகள் சரி, முன்னுக்கு இருக்கிற சைட் மிரர் சரி, எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போ கடைசியில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விலங்கு அந்த இப்போ விஏபி வட்ஸுகள் இருக்கிற மாதிரிக்கு அந்த சைடில் இருக்கிற அந்த கம்பிகள் அதெல்லாம் வந்து நான் நம்மளோட சைக்கிள் சன்னத்தில் வர அந்த இதை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு ஹார்ட்வேர் கொண்டு பண்ணியிருக்கேன் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தா தெரியாபடி பார்த்தா விளங்காத ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்குது, என்னன்றது தெரியாது. அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒட்டி கலராமல் அதுக்கேற்ற வேலை பார்த்தா செஞ்சுருக்கு. இவர்கிட்ட இன்னும் ஒரு டேலண்டான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்துட்டு சொன்னால், இதில் இருக்கிற சில எப்படி சொல்ல, இந்த காட்சிப்படுத்தப்பட்ட சில பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம யோசிக்க முடியாத ஒரு திங்ஸை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவராக சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ சொல்ல போனால் இப்போ இதுக்கு நான் எடுத்த பொருட்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இலங்கையில் இதுக்கு மேலே இப்போ உள்ள அடிச்சிருக்கிற சீலிங்கு அடிச்சிருக்கிற அந்த கிளாஸ் போட்டிருக்கேன். அதில் அந்த கிளாஸ் வந்து இப்போ லைட் ஒரு சைட்டுக்கு போட்டால் வந்து அடுத்த சைட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் மேலே ரூஃபில் இருக்க லைட் அதை வந்து நான் ஒருத்தர்கிட்ட ஒன்றில் ஆர்டர் பண்ணி அதை அங்கேருந்து எடுப்பிச்சது. அதே மாதிரிக்கு இப்போ இதுக்குரிய டயர் வேலைக்கு நான் இப்போ ஐடியா வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சது. இப்போ அதான் இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் வந்து இப்போ தெரியும் தானே. இப்போ நம்ம ஒவ்வொரு பிளான்களை ஒவ்வொன்றை பார்த்து பழகி இப்போ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கிறேன். அடுத்தது சொல்லப்போனா இப்போ இதுக்கு மேலே இருக்கிறது என்னென்று சொல்லி இப்போ சும்மா ஒரு லைட் ஒன்று பார்த்துது, அது வந்து அந்த பெண்ணுக்கு மேலே இருக்கிற ஒரு இது அந்த அமர்த்துறது. இப்போ நான் மேலுக்கு ஒரு லைட்டு போடணும், எப்படி போடுறேன்றது இப்போ யோசனை. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆனால் அதில் எல்இடி ஒன்று வச்சு அதுக்கு உரிய மாதிரி மேலுக்கு ஒரு அந்த ரவுண்ட் லைட் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாது. ஓகே, உண்மையில் ஒரு சில வந்து செய்தாலும் கூட அதுக்கு கடைசியாக லாஸ்ட்டாக தான் அந்த கண் திறந்து வைப்பாங்க. வச்சா தான் அதுக்கு அந்த உயிர் கிடைக்கும். அப்போ சில செய்தாலுக்கும் அந்த கண் திறந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிய இதுக்கு கண் திறக்கிறேன்னு சொன்னால் இந்த ஸ்டிக்கர் வேலை தான் இந்த பஸ்ஸு கண் திறக்கிறேன்றது. ஏன்டா இதுக்கு நான் வந்து 5 பெயிண்ட் ஸ்ப்ரே பாட்டில் பாவிச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாகனம் ஒன்று வாங்குகிறோம், அதை செய்கிறோம்னு சொன்னால் நம்ம பெயிண்ட் அடிக்காமல் ஸ்டிக்கர் அடிக்கிறல தானே. பெயிண்ட் அடித்து இப்போ அதுக்கு பிறகு தான் ஸ்டிக்கர் வேலையோ எந்த ஒரு வேலையோ செய்கிறது. அதே மாதிரி இப்போ பெயிண்டிங் வேலை பண்ணி இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்க்கக்குள்ள ஒரு மொக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, என்னடான்ற மாதிரி.
ஸ்டிக்கர் அடித்ததுக்கு பிறகு தான் அதில் ஒரு ஃபுல் லுக் வரும். லுக் வரும். அது அடுத்தது இந்த பஸ்ஸுக்கு வந்து சில பேர் செய்கிற பஸ்ஸுகள் வந்து ஃபேஸ் வந்து அந்த ரியல் லுக் வராது. அது ஒரு முக்கியாக செஞ்சுருவாங்க. நிறைய நான் பார்க்குறேன். எனக்கு வந்து என்னென்னா ரியலிட்டிக்கான ஒரு லுக் கொண்டு வரணும். அதே மாதிரி ஓவராகவும் லைட்டிங் இருக்கக்கூடாது. ஸ்மூத்தான லைட்டிங் அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்க விரும்புகிறத ஏற்ற மாதிரி செய்யணுன்றதான் இந்த ஆசை. அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கு உண்மையில். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதோட சேர்த்து எத்தனாவது பஸ்? 5வது பஸ். 5வது பஸ். இதுக்கு முதல் செய்த 4 பஸ்ஸை விட இந்த பஸ் செய்து முடிஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட ஃபீலிங்ஸ்? கவலை தான் கூடுனேன் இந்த பஸ்ஸில் செய்யும்போது, உண்மையை சொல்ல போனால். ஏன்னா நம்மளோட கடைசி பஸ்ன்றது கடைசி பஸ். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதுக்கப்புறம் நம்ம பயணம் இருக்குது தானே. அப்போ உண்மையை சொல்ல போனால் மிச்சம் கவலை தான் இதை செய்ய போகல எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம செய்ய மாட்டோம்ன்ற ஒரு கவலை. அடுத்தது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் சொன்னார். என் அண்ணன்ட்ட ஒவ்வொரு வாட்டியும் அவர் பஸ்ஸுக்கு உரிய அப்டேட் அனுப்பிட்டே இருப்பேன் அவருக்கு. அப்போ அவர் சொல்லுவார், தம்பியா நீ தான் இதுக்கு டைரக்டர், நீ தான் மியூசிக் டைரக்டர், நீ தான் இந்த படத்தை உருவாக்குற, நீ தான் ஹீரோ, உண்ட கையில் தான் எல்லாம் இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், ஆனால் எனக்கு ரியல் பஸ் வந்து வேணும். அதைத்தான் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தையை அதுக்கேற்ற மாதிரி நான் செய்திருக்கேன். இப்போ இதில் வேற லெவல் மேலே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இப்படிலாம் பண்ணணும். அண்ட் இந்த பஸ் எங்கே போகிறதா வந்து சொல்லி சொன்னீங்க? இது வந்து கனடாவுக்கு நான் டிஹெச்எல்ல பேக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உடையாமல் கேர்ஃபுல்லாக இதை நான் கனடாவுக்கு பத்திரமா போய் சேரணும். ஸோ இது நாள் வரைக்கும் 4 பஸ் வந்து செய்து இலங்கைக்குள்ளே வந்து கொடுத்துருக்குறேன். ஆனால் முதலாக இங்கேருந்து தயாரிக்கப்பட்டு கனடாவுக்கு வந்து போய் சேரப்போகுது இந்த ஒரு பஸ்ஸு. ஸோ நாங்களும் வந்து இப்போ வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் கொடுக்கணும். அண்ட் வெளிநாடு போயிட்டு வந்து இங்கே மறுபடியும் வந்து உங்களோட இந்த ஒரு திறமையை கைவிடாமல் அண்ணா இதை செய்ய சொன்ன அண்ணா வந்து சொன்ன வார்த்தை, தம்பி இதுக்குரிய மெட்டீரியலை நீ கொண்டு போ, அங்கே உனக்கு நேரம் கிடைக்கிறப்ப அங்கேருந்து செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு செஞ்சு கூடன்னு சொன்னார். அவரே சொன்னார், அடுத்த ஆர்டர் 2 ஆர்டராகவும் இருக்கலாம், எனக்கு ஒரு ட்ரக் கொண்டு செய்யணும்னு சொன்னார். நீ சாமான் எல்லாத்தையும் கொண்டு போகின்றார். இப்போ எனக்கு இது செஞ்சதில் பெரிய மோட்டிவேஷன் வந்து அவராகவும் இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசினாங்க. தம்பி உனக்கு பிஸ்னஸ் போகலையா, ஒரு ஆள் எடுத்து கோல் எடுத்தார், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸுக்கு சரி சப்போர்ட் பண்ணுறேன், காசு தேவையில்ல ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுறேன்னு நிறைய பேர் மோட்டிவேஷனாக பேசினாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ செய்கிறேன். ஃப்யூச்சரில் இதை விட பெஸ்ட்டாகவும் செய்ய என்னென்னு சொன்னாலும் வந்து இப்படி பஸ்ஸு வந்து மாடிஃபைட் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால், அப்படி இப்போ ஸ்டிக்கெல்லாம் அடித்து இப்படி பொடியெல்லாம் அடித்து செய்கிறேன்னு சொன்னால் எல்லாருமே வந்து கொண்டு போகிறது பஸ்ஸை கொண்டு போகிறது வந்து சிங்கிள் ஏரியாக்குள்ளே கொண்டு போய் தான் செய்வாங்க. அதாவது தமிழாக்கில் யாருமே வந்து செய்கிறதில்ல. இந்த அளவுக்கு நான் யாரையும் பார்க்கல. ஏன்டா நான் என்னோட வீடியோஸை பார்த்து நிறைய பேர் இன்பாக்ஸில் கேட்ட எல்லாருமே சிங்கிள் பொடியனே தான். எப்படி இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன செஞ்சீங்க, அந்த ஒரு கேள்வி தான். எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், நம்ம தமிழ் பொடியனில் யாரும் சரி இந்த ஒரு தொழிலில் முன்னின்று ஒருத்தர் வந்து கேட்கலன்றாங்க கவலை. கண்டிப்பாக ஒருத்தர் சரி. இப்போ உதாரணம் சொல்ல போனால் நிறைய பேர் இருக்காங்க. சாம்பிள் சொல்கிறேன், இந்த ஊனமுற்றவர் இருக்காங்க தானே, அவங்களுக்கு இப்போ சில பேர் கால் சுகம் இல்லாதவங்க அப்படி இருக்கவங்க வந்து இந்த ஒரு தொழில் செய்கிறது வந்து மிகவும் லேஸ். இருந்த இடத்துல இருந்து அவங்க அழகாக செஞ்சுட்டு வீட்டில் இருக்கவங்க பெக்கிங் பண்ணி கொடுக்குற மட்டும்தான். இந்த ஒரு தொழிலை அவங்க பழகிட்டாங்கன்றாலே அவங்களுக்கு ஒரு தொழில் மற்றவங்களுக்கு முன்னுண்டு காட்டலாம். கண்டிப்பாக. நான் கேட்குற இன்னொரு விஷயம், இந்த சின்ன பஸ்ஸுக்கு நீங்கள் பண்ணுறத வந்து ஒரு பெரிய பஸ்ஸுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நீங்கள் பொடி அடித்து செய்வீங்களா? ரியலிட்டிக் பஸ் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்குரிய எக்யூப்மெண்ட் இருந்தால் என்னால் செய்ய முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குரிய இதில் இருந்தால் இப்போ நம்ம நாட்டிலையும் இப்போ பாடி ஃபிட்டிங் செய்கிறாங்க, அதுக்குரிய அவுட்டோர் டிஜே செட்டப், மேலுக்கு இந்த இதெல்லாம் வந்து செய்கிறதுக்குன்னு தனித்தனி ஆக்கள் இருக்காங்க. மேலுக்கு இருக்கிற ஸ்பாய்லர் சரி, முன்னுக்கு பின்னுக்கு வர பெக் ஸ்பாய்லர் சரி, இதெல்லாம் வந்து செய்கிறதுக்குண்டே ஆக்கள் இருக்காங்க செப்பரேட்டாக. கண்டிப்பாக. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்த பிகேஎஸ் கூட வந்துட்டு அது ஃபுல்லாக பொடியெல்லாம் அடித்து செய்து வந்துட்டு அது வந்து ஒரு சிங்கிள் ஏரியா. நான் அதை மெயின் இதாக வச்சு தான் அதில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சுருக்கிறது. அதில் தம்பி என்று சொல்லலாம். பிகேஎஸ் தம்பி என்று சொல்லலாம். ஜிஎஸ்எஸ். ஸோ வந்து அந்தளவுக்கு வேறு லெவலில் வந்து சரி, நான் கூட வந்து எதிர்பார்க்கல. அண்ட் வீடியோவில் பார்த்த விட ரியலாக வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம வீடியோவோட நேரடியாக பார்க்குறது தான் அழகு. ஆமாம். ஏன்டா வீடியோவுக்கும் லைட்டிங் கண்ணை குத்துற மாதிரி இருக்கும், ஆனால் நேரில் பார்க்க போக்கில் ஃபுல் நீட்டாக இருக்கும். அண்ட் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இதை செய்துட்டு இதான் லாஸ்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கே ஒரு மனக்கவலையாக இருக்குது, என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா சொன்ன மாதிரி உண்மையிலே நீங்கள் இதுக்குரிய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய் அங்கேருந்து கண்டினியூ பண்ணாலும்
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து மறுபடியும் பண்ணுறது அந்த ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறலாம் இதுதான். அப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து சகோதர மொழிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. லோன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள் தம்பி, அதை பண்ணுங்க தம்பி சொல்லி ஊக்குவிப்பாங்க. ஆனால் நம்மளவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. பேர்பட்ட நிறைய இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க, இளைஞர் யுவதிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கான ஒரு தொழில்துறையை வந்துட்டு அவங்கள்ட்ட கையில் இருக்கும்போது வந்து ஈஸியாக வந்து நம்ம லோன்ஸ் அதுகளை வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்து செய்யக்கூடிய மட்டும்தான். ஸோ அப்படி வந்து நிறைய பேர் வந்து ஊக்குவிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் சமுதாயம் நாளைக்கு வேற ஒரு லெவலுக்கு வந்து சேரும். அந்தளவுக்கு வந்து நாங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்த டேலண்டட் பாயில் வந்து இவர் வந்து வேறு லெவல். ஸோ நீங்கள் பிகேஎஸ் பஸ் பார்க்கும்போதே நான் சொன்னேன், நான் கூடிய சீக்கிரம் பிகேஎஸ் ஒன்று செய்கிறேன்னு சொன்னது. அதில் பிகேஎஸ் ஸ்டிக்கர் மட்டும்தான் இல்லை, என்னால் முடிஞ்சதை நான் இதில் செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் வந்து இது பண்ணதை தாண்டி இதுக்கு வந்து இப்போ கொரியல் அனுப்புறது தான் ரொம்ப ரிஸ்க். கடவுள்ற சித்தம் எல்லாம் வச்சு அடிச்சு அனுப்புவீங்க. இதுக்கு நான் இப்போ நார்மலாக இங்கே நான் ரெஜூம் சீட்டை வாங்கி ரெஜூமில் தான் நான் புக் செய்கிறது. அடியில இருந்து சைட்டுக்கு ஃபுல்லாக அப்படியே ஃபிட்டாக இருக்கிற மாதிரிக்கு ஆடாமல் அசையாமல் தான் செய்கிறது. அதே மாதிரிக்கு செஞ்சு பபுள் ட்ரப்பெல்லாம் சைட்டுக்கு வச்சு அதை ஒரு கார்கோ பாக்ஸ் ஒன்று செய்யணும். இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வர கார்கோ பாக்ஸ் இருக்கு வந்தானே பிளேவுட்டில் செய்கிற பாக்ஸ், அந்த பாக்ஸ் ஒன்று செஞ்சு அதை உள்ளே வச்சு அதுக்குள்ளே இனி பபுள் ட்ரப்புகள் வச்சு தான் அதெல்லாம் வச்சு தான் செஞ்சு தான் அனுப்பணும். இதை விட பெஸ்ட் ஐடியா இல்லை, இதை விட குவாலிட்டி அனுப்புகிறேன்னா கஷ்டம். ஓகே, ஸோ நாங்கள் ரியலாக வந்து இவர்கிட்ட பார்த்த பஸ் இதோட வந்து செகண்ட் பஸ், அதாவது ஃபஸ்ட்டாக நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் வந்துட்டு சிடிபி பஸ் ஒன்று, அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ப்ரைவேட் பிஐபி பஸ் ஒன்று. ஸோ இவரோட ஃபெஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கூட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுறோம். ஸோ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி இவரோட ஃபெஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம். அண்ட் வந்துட்டு இவரை கண்டெக்ட் பண்ணி இதை பற்றின சில டீட்டெயிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும், அண்ட் அதே மாதிரி நீங்களும் ஆர்டர் பண்ணி செய்தெடுக்கணும் அப்படின்னா அது பெரிய முயற்சி. இப்படி ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் முக்கியமாக நான் சொல்ல போகிறேன்டா, இதை செய்கிறவங்க என்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் அவங்க முதலாவது விஷயம் நேர்மையாக இருக்கணும். இந்த தொழிலில் நேர்மை, அடுத்தது நேரம் ஒதுக்கணும். இந்த தொழிலுக்கு அடுத்த ஒரு ஆர்வத்தோடு செய்யணும். தொழிலாக பார்க்காம இதை ஒரு நம்மளோட ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயமா பார்க்கணும். ஏண்டா நம்ம தெரியும் தானே, இப்போ வேறு தொழிலில் இருக்கவங்கெல்லாம் இப்போ கேக் செய்கிறவங்களாக இருக்கட்டும், அதில் கேக் டிசைன் கொஞ்சம் குழம்புனா அதை திரும்பி அவங்க ஷேப் பண்ணிட்டு திரும்பி டிசைன் போடுவாங்க, தெரியும் தானே. அதே மாதிரி தான் இந்த தொழிலும் சின்ன ஒரு மிஸ்டேக்கான நம்ம திரும்பி செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நமக்கு காசு முக்கியமாக பார்க்கப்படாது, நமக்கு கிடைக்கிற ஒரு பாராட்டு அதுதான் முக்கியம். அதை ஒரு வேலையை நம்ம பிடிச்சி, அதாவது தொழிலாக நினச்சி செய்கிறதுக்கும் அது நம்மளோட கெரியர் நம்மளோட ட்ரீமாக கனவாக நினச்சி செய்கிறதுக்குமான வித்தியாசங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்படித்தான் வந்து நான் சொன்ன மாதிரி இவரை வந்து கண்டெக்ட் பண்ணணும் அப்படி சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து இவரோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் கூட வந்து அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். வாழ்த்துக்கள் மட்டும்தான் எங்களால் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஃபியூச்சரில் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக சந்திப்போம். ஆனால் வந்து உங்களோட வெளிநாட்டு பயணம் வந்து நல்லதாக வந்து அமைய வேணும். ஆனால் வந்து இந்த பஸ் ஆர்டர் பண்ண அண்ணாவுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறேன், இப்போ அண்ணாட்ட போய் பஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்களே வந்து வீடியோ அவுட் பண்ணுவோம். நான் இந்த வீடியோ வந்து பஸ் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட லைட்ஸ்கள் காட்டினேன், அந்த ரன்னிங் லைட்ஸ் அப்போ அந்த லைட்ஸுகளுக்கு ஒரு நாள் பஸ் ஒன்று வரும் செய்வோம். அதுக்கு வேலை கிடைச்சது. ஏன்னா நான் அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூட நான் மைண்ட் செட்டில் வச்சுருந்தது இப்படி ஒரு பஸ் ஒன்று ஆர்டர் வந்தால் செய்யலாம்னு. ஆல்ரெடி நான் கொழும்பு போன நேரம் சாமான்கள் வாங்கினேன் நான் லைட்ஸு. இதில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் விலை கூடின லைட்ஸ்கள் தான், நல்ல பெர்மனண்டாக லைஃப் டைம் நின்று வேலை செய்யக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கேன். உள்ளுக்கு இதெல்லாம் எல்இடி லைட்ஸ் தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலர் எல்லாம் வச்சு அதுக்குள்ளே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோலரில் வச்சு பவர் கூடுனாலும் அடிபடாத மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ சூப்பர். அண்ட் வந்து கண்டிப்பாக அவரை நம்பி நீங்கள் பல ஆர்டர்ஸ்கள் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்கிறேன், எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. கண்டிப்பாக எதிர்காலத்தில் ரியலாக வந்து பஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு படிகள் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் அப்படி சொல்லி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். அண்டு இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் பிரதர் சொன்ன மாதிரியே வந்து தொழிலில் ஈடுபாடு இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணால் அதுக்குரிய டீட்டெயில் எப்படி செய்கிறது, எங்கே எடுக்கலாம் சாமான்கள்,
ஆனால் நான் சொல்கிற ஒன்று தான் நேர்மையாக இருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு அட்வான்ஸ் வாங்கி தான் வேலை தொடங்குவோம். காசை வாங்கிட்டு ஏமாத்துற வாட்டி இருந்தால் கிட்டே நெருங்கிறாதீங்க. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி இவர் அண்ணா வந்து அட்வான்ஸ் கேட்டன் மொத்த தொகையை அனுப்பியிருந்தார். முகம் பார்க்காத ஒரு நல்ல நபரண்டா அவர் தான். நமக்கு இருக்கிற சொந்தங்களுக்கு வந்து இப்படி ஒரு சொந்தம் கிடைச்சது எனக்கு. ஏன்டா நாங்கள் கூட பிறந்த அண்ணா யாரும் இல்லை, எனக்கு சொந்த அண்ணா மாதிரி அவர் முகம் தெரியாதவரால் எனக்கு சொன்னி அவர் கோல் எடுத்து கேட்டு அடுத்த நாள் காசு போட்டார், மொத்த தொகையே போட்டார். இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுல் ஹார்ட் ஒர்க் இதில் போட்டு செஞ்சுருக்கிறேன். அதாவது உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், தெரிஞ்சவங்க நம்மளுக்கு செய்கிற உதவிகளை தாண்டி தெரியாதவங்கள்ட்ட வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ அண்ட் வந்து நம்மளோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காதன்னு இல்லை, கிடைக்கும். ஆனால் வெகு நாட்கள் கொஞ்சம் எடுக்கும். எப்போ நம்மளுக்கு முயற்சி செய்யணும். முக்கியமாக வந்து நம்மளோட திறமை மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. உதாரணம், உங்களுக்கு வந்து என்ன தொழில் தெரியுதோ, இப்போ நான் வெளிநாட்டில் இருந்ததை பொறுத்த வரைக்கும் நான் வேலை செஞ்சதுக்கு இந்த தொழில் செஞ்சால் அவங்க என்ன பேசுவாங்கன்றதை நான் மனசில் எடுத்தது இல்லை. உதாரணம், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இங்கே வந்து முடி வெட்டுறவங்களா இருக்கட்டும், இந்த லொன்ட்ரி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி தொழிலை செஞ்சால் மற்றவங்க வந்து குறை சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறத விட்டுட்டு அதில் தான் நல்ல லாபம் வருதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ இதில் வந்து இதை நான் செய்கிறதால மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதை நான் ஃபீல் பண்ணலை. அதே நேரம் மற்ற தொழில், இன்னொரு தொழில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது என்று சொன்னால் அந்த தொழிலை வந்து நீங்கள் முன்னின்று செய்யுங்க. மற்றவங்கள எதிர்ப்பை தவிர்த்துட்டு நீங்கள் முன்னின்று செஞ்சு பாருங்க. வெற்றி கிடைக்குதா இல்லையா அதை நீங்கள் முன்னின்று செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். கண்டிப்பாக. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலையாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம சம்பாத்தியம்ன்றதை தாண்டி நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தால் அதுவே போதும். ஸோ அந்த வகையில் உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலைகளை வந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து பிரதர் சொல்லிட்டு இருந்தார், நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கும். வீட்டில் வந்து நார்மலாக அவங்கள்ட்ட ஃபேமிலி வந்து நீங்கள் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்ட் டைமாக கூட அந்த ஜாப்பை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பழகி கொள்ளலாம். ஸோ வெகு சீக்கிரம் இருட்டாக நம்மளோட பஸ் வந்து இன்னும் அளவு கூடும். அது இன்னொன்று, அதாவது அந்த கலர் வந்து அப்படியே வெட்டி எறியும், அடிப்பொலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து கனடாவுக்கு போகிற இந்த ஒரு பஸ் நல்லபடியாக போய் சேரணும் அப்படி சொல்லி நானும் வந்து ப்ரேயர் பண்ணி கொள்கிறேன். நல்லபடியாக போய் சேரும் இது. ஸோ வந்து கனடாவில் போய் தரையிறங்குற வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு போட போகிறதில்ல. அப்படியே நல்லபடியாக இந்த ஓனர்கிட்ட போய் சேர்ந்ததும் நாங்கள் வந்து வீடியோ வந்து எங்களோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு. உங்கள்கிட்ட இந்த வருஷம் வந்து காட்டுறதுன்னு சொன்னால் பெஸ்ட்டாக அவரை நாங்கள் தொடர்பு கொண்டு அதில் வந்து வீடியோ போட்டதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக இதோட பெஸ்ட்டாக என்னால் ஒன்று செய்ய முடியும், அதை நான் செய்யிட்டு கூப்பிடு அப்படி சொல்லி மறக்காமல் வந்து கூப்பிட்டுருந்தேன். சேலஞ்ச் பண்ணிடுறேன். ஆமாம், கண்டிப்பாக நான் ஒன்று செஞ்சு கூப்பிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கூப்பிட்டுருக்கேன், செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது கடைசா? வேறு லெவலில் இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதாவது பிகேஸை நாங்கள் ரியலாக போய் பார்த்துருந்தோம். அதுக்கு எத்தனையோ மாத காலங்கள் எடுத்து வந்து அதை செய்திருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட 25 நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அது இரவு பகல் பாராமல் தனி ஒரு ஆளை வந்து செய்ததுன்றது ஒரு பெரிய விஷயம். அவன் வந்து நாங்கள் முன்னாடி காட்டிருந்தேங்க அந்த சைனாடா பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் மாதிரியெல்லாம் இது கிடையாது, இது வேறு, இது வேறு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் பாபான்னு சொல்லலாம். டெலிவரி பண்ணி எடுத்துருக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ள காய் ஓட்டினா அதுக்குள்ள காய் எடுக்கலாம். அப்படி ஒரு லைட் கூட இல்லை. ஏதோ சனங்கள் நம்மளோட இலங்கையில் 1000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. எனக்கு மெசேஜில் கேட்க, தம்பி ஒரு 4000 ரூபாய்க்கு செஞ்சு தரல. 4000 ரூபாய்க்கு இதில் சீட்டுக்கே காசு போயிருந்தேன். அப்போ 4000 ரூபாய்க்கு நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எத்தனை நாள் இதுக்கு மெனக்கட்டு எனக்கு ஒரு பலன் இல்லை. லாபம் மண்டு கிடைக்க போனால் நீங்கள் லாபம் வச்சு செய்யலாம். ஆனால் வந்து உங்களோட உண்மையான ஹார்ட் ஒர்க்கை போட்டு செய்யணும். இதுக்கு இது வந்து இப்போ நீங்கள் சவுண்ட் சிஸ்டம் வச்சு செய்ய முடியும். அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொன்னேன், தம்பியா எனக்கு தேவையில்லை, நான் அழகுக்கு வைக்க போகிறேன். கேட்டிருந்தா நான் இதில் 4 ஸ்பீக்கர் டபுள் சைட்டுக்கு போட்டு அடிச்சிருப்பேன். கார்னர் சிஸ்டம் வச்சு ஃபுல்லாக செஞ்சுருப்பேன். அது பெரிய நான் கேட்ட ரிக்வெஸ்ட். இவ்வளோ செஞ்ச எனக்கு சவுண்ட் சிஸ்டம் போட இல்லாதன்றது இல்லை. அது பெரிய விஷயம் இல்லை. நான் இதில் ஒரு சைட்டுக்கு கட் பண்ணி போட்டு உள்ளுக்கு ஸ்பீக்கர் ப்ளூடூத் செட்டை வச்சு அது போடுற அது ஒரு பார்ட்ஸை வந்து உள்ளே வைக்கிறோம். அவ்வளோதான் படைச்சி உள்ளுக்குள்ளே வைக்கிறோம். ஏன்னா இது வந்து இப்போ இப்படி வரல. இது ஒரு இந்த தர இருக்கிற மாதிரி இந்த ஷீட் தான் இப்போ இந்த உருவம். ஒரு ஷீட்டை நான் அந்த ஏற்ற மாதிரி உருவமாக கொண்டு வந்துருக்கேன். எப்படி இருக்க பாருங்க. இப்போ டைம் ஆக ஆக இருட்டாக ஆக இந்த லைட்டுன்ற பவரும் வந்து உங்களுக்கு கூடவாக இருக்கும். அப்படி வந்து ஸோ வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஜிஎஸ்எஸ் ட்ராவல் செய்து முடிச்சிருக்கிறார். அண்ட் இதை விட இன்னும் அடுத்த கட்டமான ஒரு ட்ராவல் பஸ்ஸோடு வந்து நம்ம சந்திப்போம். அண்ட் அது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வாயை சொல்லிவிடுவோம். ஓகே, பாய்.